வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி. இது வந்து இட்லி தோசை அப்புறமா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு துவையல் மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ இது சட்னியும் சொல்லிக்கலாம், நீங்கள் துவையலும் சொல்லிக்கலாம். ஸோ வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் சேமர் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு வந்து முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். இது வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ரஃபாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரஃபாக வந்து பெரிய பெரிய பீசஸாகவே சாப் பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற முட்டைக்கோசையும் இந்தமாதிரி ரஃபாக வந்து சாப் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம், அதாவது தனியாக சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 மிளகாய் வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பு வறக்கும் போதே வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து அந்த பருப்போடு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். கோஸையும் வந்து நல்லா வந்து இது கூட சேர்த்து வந்து வதக்கிக்கலாம் நம்ம. ஸோ கோஸ் வதங்கும் போதே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கோஸ் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும். ஸோ பாருங்க, கோஸ்லாம் வந்து நல்லா வதங்கி அது வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும் விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது தண்ணியே விடாமல் நல்லா மைய பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம கமகமன் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதுக்கு வந்து தாளிச்சிடலாம். அடுத்ததாக தாளிப்புக்கு வந்து நான் அதே கடாயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கூடவே வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சட்னி மேலே சேர்த்துக்கலாம். அதுதாங்க கமகமான சூப்பரான டேஸ்டியான நம்மளோட முட்டைக்கோஸ் சட்னி இல்லைன்னா துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் சாதத்தில் கூட போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.